கழுவி பறக்க கீழே என்னண்டா நிலப்பரப்புல வந்து வறண்ட பூமி பாலைவனம். அதுக்கு பக்கத்திலேயே இப்படி ஒரு பனிமலண்டா உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்குது. அவ்வளோ கரையா காஷ்மீருக்கு தான் போக முடியல, இங்க வந்திருக்கிறோம். காஷ்மீரை பார்த்த மாதிரி இருக்குது. ஒன்னும் 4 அடி போகணும். இந்த பனி கருவி பியூட்டிஃபுல் இடம். நம்ம கண்டிப்பா என்ன ஆகும் நேரத்துக்கு முன்னாடி பாலைவனம் அரை மணி நேரம் இருக்குமா நீங்க சொல்லி ஸ்கை வேலி. நம்ம காஷ்மீருக்கு போனதில்லை, குழுமனாலுக்கு போனதில்லை, சிம்லாக்கு போனதில்லை, ஜப்பானுக்கு போனதில்லை. கிருஷ்ணால இப்படி ஒரு இடம் இருக்குது யாருக்கும் தெரியாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம். அவங்க மட்டும் உள்ள போறாங்களா, நாங்க போக கூடாதான்னு கேட்டாங்க. அவங்க பேசி வரட்டுவாங்க. சொல்ல மாட்டேன். 10,000 மைல் தூரத்துல இருந்து வந்துட்டு நம்ம தமிழ்ல சொன்னா அவனுக்கு எங்க விளங்காதா? வாசல்ல இருந்துட்டு விட மாட்டேங்கிறான். இவரும் புதுசு விசா எடுத்து 3 மாசம் கூட ஆகல. காசே கொடுக்காம ஆளை ஏறிச்சு பேச்சு உள்ள போயிட்டு இருந்துட்டாரு. தமிழண்டா வளைச்சு போட்டோ எடுப்பாங்களா? அதான் இது. என்ன சொல்ல போறீங்க? ரொம்ப டாப்பா இருந்துச்சு. கூட்டு வந்த மாதிரி தாய் தமிழர் வாழ்த்துக்கள். காஷ்மீர் போன்று ரொம்ப நாள் ஆசை. அந்த ஆசை நிறைவேற்றணும்னு நினைக்கிறேன். எல்லாரும் தெரியும் தாய் தமிழர். மக்களே, நாம இப்ப பார்க்க போயிட்டு இருக்கிற மலை தான் மவுண்ட் லெமன். நார்த் ஈஸ்ட் தூசானில் அமைந்திருக்கும் மவுண்ட் லெமன் மலை கடல் மட்டத்திலிருந்து 6000 அடி உயரத்தில் உள்ளது. இதில் கேத்தலினா சிகரம் மலையிலிருந்து 9171 அடி உயரத்தில் அமைந்துள்ளது. அந்த கேத்தலினா பனிமலையை பார்க்கத்தான் நண்பர்களோடு 3 கார்களில் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். நாங்க தங்கியிருக்கிற வீட்டிலிருந்து 21 மைல் தூரத்தில் இந்த மலை அமைஞ்சிருக்குது. அரிசோனா மாகாணத்தில் பகல் நேரங்களில் வானம் பிரகாசமான நீல நிறத்துல தாங்க இருக்கு. இந்த அழகான காட்சியை தினமும் எங்களுக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குதுங்க. நம்முடைய நிறைய வீடியோக்களில் தூசான் நகரை காட்டியிருக்கிறோம். இங்குள்ள அநேகமான வீடுகளின் நிறம் பிரவுன் நிறத்துல தாங்க இருக்குது. லெமன் மவுண்டுக்கு போயிட்டு இருக்கோம். மரம் மழை ஃபுல்லா நிக்குது. அதனால எங்க போனாலும் பார்க்கலாம். இந்த சப்பாத்தி, கல்லி, கத்தாழை நிலப்பரப்புல இருந்து இப்ப மேல மலைக்கு மேல ஏறுது. தூசான்ல இப்பதான் நாங்க உயரமான மரத்தையே பாக்குறோம். எதிர்பார்த்து வந்த அந்த பனி மலை ரோட்டோரமா அப்படியே ஐஸ் கட்டிய கொட்டி விட்ட மாதிரியே யாரோ வந்து தூத்தி விட்ட போலதான் இருக்குது. சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்குது. சரியான சில்லுன்னு காத்து. இந்த ஐஸ் மலை இப்பதான் நம்ம லைஃப்ல ஃபர்ஸ்டா பாக்குறோம். ஐஸ் கட்டி அப்படியே பதிஞ்சுவே இருக்குது. பாருங்க, இந்த பகுதியை பாறையை வெட்டி அப்படியே நிப்பாட்டி வச்ச மாதிரியே என்ன அழகா பிரமிப்பா இருக்குதுங்க. யாரும் காஷ்மீரை பார்க்காத ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறோம். அதனால ஒரு குட்டி காஷ்மீரை பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங். எல்லாம் ஐஸ். இதான் முதல் தடவையா நம்ம லைஃப்ல வந்திருக்கிறோம். உண்மையிலேயே பிரம்மாண்டம். கீழே என்னண்டா நிலப்பரப்புல வந்து வறண்ட பூமி பாலைவனம். அதுக்கு பக்கத்திலேயே இப்படி ஒரு பனிமலண்டா உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்குது. ஐஸ் மலைக்குள்ள ஃபர்ஸ்டா கால் எடுத்து வைக்கணும். முதல் தடவையா காஷ்மீருக்கு தான் போக முடியல, இங்க வந்திருக்கிறோம். காஷ்மீரை பார்த்த மாதிரி இருக்குது. நீ போயிருக்கீங்க, நாங்க போகல. ஏன்னா பல 1000 மைலுக்கு அப்பால வந்து தமிழ் மக்கள் எல்லாம் ஒன்று கூடுறோம். உண்மையிலே அற்புதம். நினைச்சே பாக்கல. ஆமா, இப்படி மேல வந்து எல்லாம் மலைக்கு மேல வந்து பாப்போம்னு எதிர்பார்க்கல. போணுமா? ஐஸ் எல்லாம் கையில எடுத்தாச்சு. இதான் முதல் தடவை. மக்கள் எல்லாம் குதூகலமா இருக்கிறாங்க. போட்டோ எடுத்துட்டு எல்லாம் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது தனியா வராம நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வந்தது.
4 நாளா எல்லாரும் ஷோ வேலையில இருந்தோம். ஆனா இன்னைக்கு உண்மையிலேயே இந்த மவுண்ட் லெமன் நம்ம எடுத்துருவோம். பியூட்டிஃபுல் இல்ல? நம்ம கண்டிப்பா அருமையான ஒரு அழகா இருக்குது. ஆமா கண்ணாடிப்பா. பாருங்க மக்களே, தமிழர்கள் தூசான் நகரில் ஒன்று கூடல். தமிழ் மக்கள் மாறி இங்க வந்தாச்சு. தூசானுக்கு மேல மவுண்ட் லெமனுக்கு வந்திருக்கிறோம். பனிமலை ஒன்னும் ஒருத்தர் குறையுது. வேற யாரும் வரணும்? வாங்க வாங்க வாங்க. தமிழராய் ஒன்று கூடுகிறோம். எல்லாரும் தெரியும். எல்லாரும் வீடியோ எல்லாம் இப்ப எல்லாருமே தமிழர்கள். அதனால தாய்லாந்து வைக்கிறோம். தாய் தமிழன், தாய் தமிழன். தொடர்ந்து மலைக்கு மேல போறோம். வண்டியை திரும்ப ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த இதுலயும் ஒருத்தர் சைக்கிள்ல போறாரு பாருங்க. இந்த பனிமலை பயணத்தை நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. யாருமே பிளானே கிடையாது. ஆக்சுவலா எல்லாரும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. என்ன செய்யலாம்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும் போதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சரி இப்படி இங்க பனி இருக்குது போவோம் பக்கத்துல அப்படின்றதுனாலதான் இந்த பயணம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா எங்களுக்கு அமைஞ்சிருச்சு. ரோட்ல வந்து ஈஸியா போயிட்டு இருக்கோம். என்ன செய்யறாங்க, ஸ்னோ டயர் இல்ல, நல்ல துப்புராக கிளீன் பண்ணி வச்சிருந்தனாலதான் நம்ம ஸ்னோ டயர் யாருமே கிடையாது. அற்புதமா இருக்கு. ஆக்சுவலா நாங்க வந்து மேல போகணும். இங்கேயும் ரெசிடென்ஸ் எல்லாம் இருக்குது போல தெரியுது. இப்ப இந்த இடத்துல நம்ம யூட்டன் அடிச்சு போக வேண்டியும். என்ன அழகா இருக்கு பாருங்க. என்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாலைவனம் பாலைவனம்டிய 1/2 மணி நேரம் இருக்குமா நீங்க சொல்லி 1/2 மணி நேரம். இங்கு விழுந்து கிடக்கிற பனிக்கட்டிகள் 2-3 நாளைக்கு முன்னாடி விழுந்த பனிமலையில் வந்த கட்டியாகத்தாங்க இருக்கும். இதெல்லாம் பாருங்க. ஐஸ் ஸ்கை வேலி. நம்ம கிட்ட எந்த உபகரணங்களும் இல்லை. இல்லாட்டா நம்மளும் ஸ்கேட்டிங் போலாம். நல்லா சில்லிப்பா இருக்குதுங்க. பனிமலை, ஐஸ் மலை. அதுல வந்து கேபிள் காரு, ஸ்கேட்டிங். எவ்வளவு உயரம் பாருங்க. வாட்ச் ஃபார் ஸ்னோ ஃப்ளோ. அற்புதமா இருக்கு. இந்த மவுண்ட் லெமனுக்கு வந்தது எங்க எல்லாருக்கும் நல்ல ரிலாக்ஸ் கிடைச்சது. இவ்வளவு உயரத்துக்கு சர்வீஸ் கீழே வச்சிருக்காங்க. அங்க வந்து எல்லாருமே மக்கள் எல்லாம் அந்த ஐஸ் ஸ்கேட்டிங் அந்த இதுக்கு போறதுக்காக வேண்டி எல்லாம் இருக்கிறாங்க. இப்படி ஒரு இது இப்பதான் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கேன். நாம காஷ்மீருக்கு போனதில்ல, குழு மணாலிக்கு போனதில்ல, சிம்லாக்கு போனதில்ல, ஜப்பானுக்கு போனதில்ல. இவ்வளவு ஈஸியா வந்த இடத்துலயே பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. கிளவ் போடாம வந்துட்டோம், அதனால கை விரைக்குது. கிளவ் எல்லாமே கொண்டுட்டு வரணும். சும்மா ஆசைப்பட்டா முடியாது. கிருஷ்ணால இப்படி ஒரு இடம் இருக்குது யாருக்கும் தெரியாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம். நாங்களே ஒரு 20 இயர்ஸா வந்திருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு லொகேஷன் பார்த்ததுல மைனஸ்ல இருக்கீங்க. அவங்களெல்லாம் பாருங்க, ப்ராப்பரா ஷூ தான் அந்த ரைடு போற ஸ்கேட்டிங் பேடு, அதுக்குள்ள ஷூ உபகரணங்கள் எல்லாமே கொண்டுட்டு வராங்க. ஆனா ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க ஃபுல்லா இறங்குறதுக்கு. இந்த வாரம் பாருங்க, எல்லாம் இருந்தாதான் நம்ம உள்ள போய் என்ஜாய் பண்ண முடியும். இந்த இடத்துல வந்து ஐஸ் விழுந்து உறைஞ்சு கிடந்தாலும் கார்கள்லாம் வந்ததுனால அந்த சூட்ல வந்து உருகி தனியா ஓடுது. எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. ஐஸ் கட்டி அழுற வண்டி. உள்ள போலாமா? நம்ம உள்ள போலான்னு பெர்மிஷன் கேட்டா அவர் வந்து முடியாதுங்கிறாரு. அழகா அவங்க நிறுத்திட்டு இருந்தாங்க. நம்ம நண்பர் அவங்க மட்டும் உள்ள போறாங்களே, நாங்க போக கூடாதான் கேட்டாங்க. அவனையும் போய் கூப்பிட்டு விரட்டுறாங்க. அட பாவமே, தமிழ்நாட்டுக்காரன் புத்தி எங்கேயும் போகவே போவாது. அழகா போட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, அதையும் அவருக்கு எடுத்து விட்டாரு. பாவம். வாங்க வாங்க வாங்க. அதாவது என்னால நீ கேட்டேன், உன்னால நான் கேட்டேன். அழகா நின்று போட்டோ எடுத்துருந்தாங்க.
ஏய் நீ மட்டும் போறியா, நான் எப்படி போறது? ஆனா சாதிச்சாரப்பா வசாமா உள்ள போய் எப்படி இருந்துச்சு? அவன்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி ஹெல்ப் கேட்டேன். என்ன சொன்னாங்க? போட்டோ எடுக்க, வீடியோ எடுக்கிறது. ஓகே, ஐ அலோட் ஃபார் ஒன்லி. என்ன ரீசன் சொல்றாங்க? ஏன் ஒன்லி ஸ்கைட்டர்ஸ் ஒன்லி கேன் அலோட் இன்சைட். என்னப்பா சொல்ல மாட்டேங்க, இவ்வளவு தூரத்துல 10,000 மைல் தூரத்துல இருந்து வந்துட்டு இருக்கோம் நம்ம தமிழ்ல சொன்னா அவனுக்கு எங்க விளங்க? இதுல போட்டிருக்கு டு ரன் எக்யூப்மெண்ட் யூ மஸ்ட் கால் ஃபர்ஸ்ட் நம்பர் வேற போட்டிருக்கிறாங்க. அது இருந்தாதான் அந்த எக்யூப்மெண்ட்ஸோட உள்ளக்க நம்ம போறா இருந்தா தான் உள்ள விடுவாங்க, இல்லாட்டா நமக்கு பெர்மிஷன் இல்ல. சரி, நாம பார்க்க வந்திருக்கிறோம். நம்ம அவரை பாருங்க, உசேனும் அவனும் சொல்ல பாரு, அவனை கண்டுக்கிறவே இல்ல, உள்ள பூந்துட்டாரு பாருங்க, சொல்லாம கொள்ளாம. அப்படியா? அப்ப அங்க போலாமே, போயிடுவோமே. நாம எங்க 2 வாய் பார்க்கணும். அப்படி சொல்லுங்க, பாருங்க எப்படி டெக்னிக் பாருங்க அவரு. அப்ப சொல்லுங்க, அப்போ ப்ளீஸ் அவர்கிட்ட சொல்லுங்க, நம்ம எவ்வளவு தூரத்துல இருந்து வர்றோம்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. we are from please from India. நம்ம உள்ள போய் விளையாட போறது இல்ல, என்ன போட்டோ எடுக்கலாம். அதனாலதான் ஏன் ஆளுக்கு $450 கொடுத்து வேஸ்ட் பண்ணணும்னு அங்க இருந்த செக்யூரிட்டி கிட்ட எங்களை கொஞ்சம் உள்ள விடுங்கன்னு சொல்லி வசாமா எப்படி இல்லாமோ ட்ரை பண்றாரு, பேசி பாக்குறாரு. வாசல்ல இருந்துகிட்டு விட மாட்டேங்கிறான், என்னதான் பண்ணணும்னு தெரியல. எப்படி ஒரு நிமிஷம் பாருங்க, நம்ம ஆளுக்கு தமிழ் தான் காசே கொடுக்காம ஆளை ஏச்சு பேச்சு உள்ள போயிட்டு வந்துட்டாருப்பா. தமிழன்டா எப்படிப்பா அது? இப்பதான் வந்து இந்த வருஷம் தான் வந்தேன், அதுக்குள்ள உள்ள போயிட்டாப்பா. எங்க அமெரிக்காவுக்கு 10 வருஷமா வந்து இருக்கிறாரு, பேசி போக முடியல. 2 பேர், இவரு புதுசு, விசா எடுத்து 3 மாசம் கூட ஆகல. என்ன அழகா இருப்பாரு, நாய பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு. அந்த குளூர்லயும் என்ன அழகா இருக்கு, பியூட்டிஃபுல். ஒன் போட்டோ ப்ளீஸ். அவங்க கிட்ட போயிட்டு சொன்னாங்க, மினிட் உள்ள போகக்கூடாது. நான் சொன்னேன் இந்தியா போறோம். ஷூட்டிங் ஸ்பாட்டு அனிதாக்கு அழகா உட்காந்துக்கிறேன், அப்படியே பறக்கிற மாதிரி. வளைச்சு போட்டோ எடுப்பாங்களா, அதான் இது எடுக்கிறாரு. டாக் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணா கக்கா போனா கிளீன் பண்றதுக்கு இங்க அழகா என்ன வச்சிருக்கான், கவர் வச்சிருக்கான், ஜஸ்ட் கவர். ஓகே, யூடியூபர் பிக். Okay. Thank you. We're going to be having returns coming in now. Yes, thank you. I said no. I didn't say yes. She said no. Oh. She said no. I'm sorry. She said no. Okay. I tried. முயற்சி பண்ணா மேனேஜர் முடியாட்டாரு, என்ன பண்றது? ஒரு வகையா அங்க உள்ள எல்லா செக்யூரிட்டிகளையும் சரி கட்டி ஆர்வமா உள்ள போனா திடீரென்று வந்த அந்த மேனேஜர் ஒரே போடா போட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஏமாற்றம் இருந்தாலும் பனிமலையை பார்த்ததால் நல்ல ஒரு ஃபன்னா தாங்க இருந்துச்சு. மவுண்ட் லெமனை நல்லா பார்த்து போட்டோ எடுத்து என்ஜாய் பண்ணினோம். ஐஸ் கட்டில பிள்ளைகளுக்காக தூக்கி போடப்பா. போடு ரொம்ப பெரிய கிரௌடெல்லாம் இல்லைங்க, நீங்களே பார்த்திருப்பீங்க. மரங்கள் எல்லாம் அப்படியே ஐஸ் உறைஞ்சு போய் சூரியன் வேற படிக்குது பாருங்க. இந்த சூரியன்லயும் பனி உருகாம இருக்குதுண்டா பெரிய வேலை தான். இப்ப வேறு வந்து ரெடி ஆகுறாரு, பனிச்சருக்கு போறதுக்கு போயிட்டு வந்துட்டாரு. வந்து ஷூலாம் கலட்டிட்டு இருக்கிறாரு. ஹாய். எஸ், ஹாய். வ்ளாகிங். ரெஸ்டாரண்ட், அயன் டோர் ரெஸ்டாரண்ட். யாருக்கும் போறதுக்கு மனசே இல்ல, இங்கே இருந்தெல்லாம் போல ஒரு ஃபீலிங். ஒரு நைட் இங்கதான் தங்கி இருந்துக்கணும் நாம. ஹோட்டல் இருக்கா? என்ன ஒரு அற்புதமான சீன், சரி பிரைட்டா இருக்கு.
பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. சரண்ணா, இதை பத்தி எதுவும் ரிவ்யூ கொடுக்க போறீங்களா? நீங்க என்ன சொல்ல போறீங்க? என்ன கொடுக்குறது? அவ்வளவுதான், சக்சஸ் வந்தது, நல்லா இருக்கு சக்சஸ். நல்ல ஒரு சான்ஸ் கிடைச்சது, என்ஜாய் பண்ணிட்டோம். அதுலயும் நம்ம ஒரே ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த இடத்துல வந்ததுல ரொம்ப சந்தோஷம். அதாவது இந்த இடங்கள்ல ரோட்ல நிக்க கூடாது, போட்டோ எடுக்க கூடாதுங்கிறாங்க. காரணம் வண்டி போயிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு எல்லாத்துக்கும் டிஸ்டர்பன்ஸா இருக்குங்கிறாங்க. கரெக்ட் தானே? எல்லாம் அவங்க எல்லாமே சட்டப்படி இருக்கிறாங்க. அத மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணணும். சரி, எல்லாம் என்ஜாய் பண்ணியாச்சா? எங்க வண்டி எங்க இருக்கு? உங்க வண்டி அங்க இருக்கு. ஓகே, எப்படி இருந்துச்சு? ரொம்ப டாப்பா இருந்துச்சு. ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய ஒரு இடம் இந்த இடம். ஸ்டேட்ஸ்ல அரிசோனா ஸ்டேட் இது. அதுல டூஷான்ல இருந்து ஒரு 110 மைல்ஸ் நினைக்கிறாமா. 1 hour 30 minutes ஃப்ரம் டூஷான். இந்த இடத்துல நல்லா ஸ்கீ பண்ணதுக்குடான இடமா இருக்குது. ஃபுல்லா ஐஸ் மவுண்டன். வெரி குட், வெரி ரியலி என்ஜாய்ட் வெல் ஹியர். ஓகே ஓகே, தேங்க்யூ. நீங்க பேசுங்க அடுத்து. சொல்லுங்க உங்களுடைய கருத்து. நம்ம யூடியூபர் தாய் தமிழன் இங்க வாங்கக்காக ஒரு இடத்துக்கு போவோம்னு சொல்லி கூப்பிட்டாப்புல. நாங்களும் என்னென்ன பார்த்தா இதா இருக்கு, அதா இருக்கு, மலையா இருக்கு, அதா இருக்குல்ல, சவுதி மாதிரி தான் போய் இருக்கு. இப்ப அந்த கள்ளி செடி அந்த செடி எல்லாம் போட்டு இருந்துச்சு. கடைசியில போக வாழ்க்கையில முன்னேற்றம் வர்ற மாதிரி பார்க்க கண்ணு குளிர்ச்சியான காட்சிகள். பனிமலை 5000 ஃபீட்டுக்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இந்த இடம் கூலா இருக்கு, அது மாதிரி மனசு ரொம்ப குளிரா இருந்தது. அல்லாவுக்கு எல்லாம் போகணும். நம்ம கூட்டு வந்த பாரிக்கும் நன்றி செலுத்திக்கணும். வீடு அமைப்புல உங்களுக்கு அந்த பணியில இருக்கும்போது ரொம்ப அழகா இருக்கு. ஆனா 12 தான் இருக்கு, அதான் நம்ம தாங்க பிடிச்சோம். அஸ்ஸலாமு அலைக்கும், தாய் தமிழனுக்கு வாழ்த்துக்கள். நான் இந்த துஷான் வந்திருந்தோம். அப்ப எங்கேயாச்சும் போகணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்த நேரத்துல பாரி கேட்டாரு, லெமன் மவுண்டன் ஒண்ணு இருக்கு போமான்னு சொல்லி. உடனே நானும் 100 சரின்னு சொல்லி ஏறியாச்சு அவங்க வண்டியில. மாசாலா பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காஷ்மீருக்கு போன்னு ரொம்ப நாள் ஆசை. அந்த ஆசை இங்க நிறைவேறிட்டு நான் நினைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வெள்ள போர்வையை போர்த்தின மாதிரி பனி மேல அப்படியே படர்ந்து இருக்குது. இப்போ பேக் டு ஹோம், மலையிலிருந்து கீழே இறங்கிக்கிட்டு இருக்கிறோம். ரோடுகள் ஹேர்பின் பேண்ட் வலைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கூட இல்லை. ஆனால் ரோடுகள் ரொம்ப தரமாக போட்டிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப பியூட்டி. ஏன்னா ரொம்ப பாதுகாப்பாக இருக்குது ரோடு. ரொம்ப ரிஸ்கான ரோடெலாம் இல்லை. அந்த அளவுக்கு ரோட்டை பராமரிச்சிருக்கிறாங்க. அதாவது அந்த சிக்னல் வைக்கும் போது காஜா நேரம் கூகுள் ஆன் பண்ணி வீட்டுக்கு அழகா தான் போயிட்டு இருந்தோம். அது என்னன்னா ஒரு முட்டு சந்துக்குள்ள கொண்டு காரை விட்டுடுச்சு. திரும்ப கூகுளை செட் பண்ணி வீட்டுக்கு ஒரு வகையா திரும்பிட்டோம். வறண்ட பாலைவனத்துக்கு பக்கத்திலேயே ஒரு பனிமலை. இந்த வாய்ப்பு எங்க எல்லாருக்கும் கிடைச்சிது. நண்பர்களே, நம்ம இந்த பனிமலை பயணத்தை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தாய் தமிழன். நன்றி.